இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பஸ் டிராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களே. எங்கே ட்ராவல் பண்ணி போக போகிறோன்னா, சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரை இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு சென்னை டு கோயம்புத்தூரில் ட்ராவல் பண்ணி. எஸ்ஆர்எல் வந்து ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்க வண்டிங்க. சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டி. இந்த பஸ்ஸோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகனுங்க. இவங்க வச்சிருக்க எல்லா பஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனின் 6 படையில நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறான், அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100%. கண்டிப்பா சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரீங்கன்னா எஸ்ஆர்எல் ட்ரை பண்ணுங்க. டே டைம்ல நீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்ஆர்எல் ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்குங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, சென்னையில் என்னோட வீட்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களே. எங்கே ட்ராவல் பண்ணி போக போகிறோன்னா, சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரை இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு சென்னை டு கோயம்புத்தூரில் ட்ராவல் பண்ணி. இன்னைக்கு சென்னை டு கோயம்புத்தூர் வரை நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ராவல்ஸில் நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி போயிருக்கேன் மக்களே. கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி நம்ம சேனலில் விளாக் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2.0 இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் இவங்க ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்க வண்டிங்க. டே அண்ட் நைட் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சென்னை டு கோயம்புத்தூர். அதுலேயும் நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ்ஆர்எல் டிராவல்ஸ். எஸ்ஆர்எல் டிராவல்ஸோடைய ஒரு புது BS6 AC சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ். இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பஸ்ஸில் நம்ம ஃபுல் ஸ்லீப்பர் அதில் ட்ராவல் பண்ணி பிளாக் வந்து போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா AC சீட்டர் கம் ஸ்லீப்பர் இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி சென்னை டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10:15க்குங்க. இங்கே கோயம்பேடுல இருந்து 10:15க்கு நம்ம பஸ் எடுப்பாங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் நான் கோயம்பேடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை சென்னை டு கோயம்புத்தூர் எஸ்ஆர்எல் டிராவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் நாங்கள் பஸ்ஸை போய் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நம்மளுடைய பஸ்ஸை பார்த்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். ஒரு பிராண்ட் நியூ BS6 எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸ் நின்றுட்டுருக்கு. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி முடிக்கட்டும். நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக பார்க்கலாம்.
இந்த பஸ்ஸோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகனுங்க. இவங்க வச்சிருக்க எல்லா பஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனின் 6 படையில் எல்லா படைக்கும் ஒரு பேர் இருக்கும்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு முத்துமலை முருகன், அதே போல் திருப்பரங்குன்றம், பழனி ஆண்டவர், திருத்தணி, அது மாதிரி எல்லா பஸ்ஸுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த பஸ், இந்த புதுசாக ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் என பேர் வச்சுருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆப்பில் போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்க. கெட் 10% டிஸ்கவுண்ட் ஆன் ஆப் புக்கிங் அது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக பக்கவாக ஒரு புத்தம்புது BS6ங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவர் கூட கிளிக்கல, உங்களுக்கு வந்து பேக் ரெஸ்ட் அந்த கவர் கூட கிளிக்கல. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த சைடில் மட்டும் உங்களுக்கு சிங்கிள் சீட்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 12 சீட்ரு. அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே டபுள் அப்பரு, கீழே வந்து லோயரு, டபுள் லோயரு, அதே போல் சிங்கிள் அப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் லோயரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாம் மக்களே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப் அண்டு USB டைப் ரெண்டுலேயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு. நல்லா சூப்பராக ஒரு பேக் ரெஸ்ட்டு, இன்னும் கவர் கூட கிளிக்கலைங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அவங்களுடைய பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க, SRL அந்த பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு நேராக அட்ஜஸ்டபிள் AC வந்துட்டு ரீடிங் லைட் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நல்லா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பிலோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ளஃபியான பிலோவாக வந்து கொடுத்துருக்காங்க. SRL அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பிலோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறதுக்கு ஒரு பெட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, பெட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான பிளாங்கெட்டு, நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அவங்களுடைய பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. SRL ட்ராவல்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலுக்கு நேராகவும் ஒரு அட்ஜஸ்டபிள் AC வந்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசிக்காக இங்கே நடுவில் வந்து ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஒரு புது பஸ்னால நல்லா இருக்குங்க. SRLை பொறுத்த வரைக்கும் சென்னை டு கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ரேட்டிங் வண்டிங்க. நல்ல சர்வீஸ் கொடுத்துட்ருக்க வண்டி. அந்த டைமிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸோட டைமிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் 10:15 சென்னை கோயம்பேடில் இருந்து எடுத்தாங்கன்னா நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் 7:30 மணிக்கு போகிறாங்க. அதான் டைமிங் கொடுத்துருக்காங்க ஷெடியூலில். என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே இந்த ஒரு வ்ளாகில் பார்த்துடலாம். SRL வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸுங்க சென்னை டு கோயம்புத்தூர். 2 ரூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமிங் தான் எடுக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு லாஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 11:45, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டே இருக்கோங்க. காலையில் 6 மணி, அதுக்கப்புறம் 8:30, இப்போ 10:15, அதுக்கப்புறம் 12:45, 2 மணி, 4 மணி, அதுக்கப்புறம் நைட் வந்து தொடர்ந்து 4 சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. 9 மணி, 10:15, 11:15,
11:45. இத்தனை சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை டு கோயம்புத்தூர்ல. முன்னாடி கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. 1 2 அதுக்கப்புறம் 3 இடத்துல சிசிடிவி கேமரா. நம்ம பஸ்ஸோட கேபின் ரெடி ஆகிடுச்சு. இங்கேருந்து டிபார்ட்டாக ரெடி ஆகிட்டோம். அண்ணா உங்கள் பேர்? தினேஷ். சூப்பர். இன்னைக்கு டிரைவிங் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிலாம் போட்டு விட்டாங்க. ஏசி ஃப்ளோ பக்காவாக இருக்குங்க. நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்குது. அந்த ஏசி ஃப்ளோ நல்லா சூப்பராக வருதுங்க. நம்ம பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங்க கோயம்பேடு அந்த சிக்னல் இருக்குல்ல, அதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே மெட்ரோ இருக்கும். அந்த மெட்ரோ கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மதுரவாயில் போகிற ரோடு, அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் இருக்கோங்க. நம்ம உள்ளே போய் நம்ம சீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து பைபாஸ் கிளாம்பாக்கம்லாம் தாண்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேபின் எடுக்கலாம். கிளாம்பாக்கம் உள்ளே போயிட்டு தான் போவாங்க. கிளாம்பாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி சொல்லியிருக்காங்க. 11 மணிக்கு கிளாம்பாக்கம் வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டோன்னே அங்கேருந்து நம்மளுடைய கேபினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா பேசஞ்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 500 ml வாட்டர் பாட்டிலும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ரு அண்டு ஸ்லீப்பர் 2 பேர்லேயும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக 500 ml வாட்டர் பாட்டிலும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக கொடுத்துட்றாங்க. நான் புக் பண்ண சீட் தாங்க, சீட் நம்பர் 8. இதில் தான் இன்றைக்கி சென்னை டு கோயம்புத்தூர் வரை நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நான் நோட் பண்ணது ஒன்று தாங்க, சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட் கொடுக்குறாங்க. மற்ற ட்ராவல்ஸில் மோஸ்ட்லி கொடுக்க மாட்றாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் பிளாங்கெட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்த்துடலாம் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுக்கும் நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட் 360 டிகிரி ரொட்டேட் டைப் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிக்கிற ஹேமரு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, மேகசின் பவுச்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் டைப்பு யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோடைய ரெக்ளைனிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட் வந்து நல்லா ரெக்ளைனிங் ஆகுங்க. நல்லா சூப்பராக ரெக்ளைனிங் ஆகும். சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு நல்லா சாஞ்சிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:15 நம்ம பஸ் வந்து கிளாம்பாக்கம் வந்திருக்காங்க. கிளாம்பாக்கமில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு சென்னை டு கோயம்புத்தூர் போகும்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து தான் போவாங்க. இதே ரிட்டர்னில் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரமாட்டாங்க, அங்கே வெளியே இறக்கி விட்ருவாங்க. ஆனால் இங்கேருந்து போகும்போது பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டு தான் போவாங்க.
போவாங்க எஸ்ஆர்எல் மட்டும் தான் போவாங்க அந்த
சரி போ எப்படி இங்கே வச்சுல அப்படியே அந்த பேக்கேஜ் வாங்கி வச்சு வரலாறு வச்சுக்கிறேன் அப்படிதான் எந்த ஊர்ல இருந்தாலும் பொங்கல்னா அது வந்து அப்படி நம்ம வந்து அன்னதானம் அன்னதானம் பண்ணுவான் காலையில வந்து நான் ஈவினிங் கோவில் எல்லாம் சூரியெல்லாம் குத்திட்டு போகல அது மாதிரி கோவில் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆக போது நமக்கு ஒரு லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. ஹோட்டல் அன்னபூர்ணா இந்த இடத்துல விட்டுருக்காங்க. இன்னும் வந்து செங்குறிச்சி டோல் வரல, அதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம், சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணால். ரைடு பார்த்துருப்பீங்க, ஒரு தரமான ரைடுங்க. கேபின் சூப்பராக இருந்துச்சு. டிரைவர் அண்ணா நல்லா ஓட்டினாங்க, சூப்பராக ஓட்டினாங்க. சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். 15 minutes later. சூப்பராக போய் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. மீல்ஸ் சாப்பிட்டேன், டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. வெஜ் ஹோட்டலில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு போகிறீங்கன்னா இந்த ஹோட்டல் அன்னபூர்ணா ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. ஒரு சூப்பரான மீல்ஸுங்க. மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டாச்சு. டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் சீட்ரில் ட்ராவல் பண்ணுறேன். சீட்ருக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமைங்க. வியாழக்கிழமைனால வந்து பார்த்திங்கன்னா 600 வச்சுருக்காங்க. இதே நீங்கள் நார்மலாக அந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதில் இருந்து ஒரு 200 300 வந்து அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைனால 600 வச்சுருக்காங்க. பெஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பண்ணிங்கன்னா அப் டு 10% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். அதில் போய் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு மேலே போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேங்க. ஏன்னா கிளாம்பாக்கமில் ஸ்டார்ட் பண்ணி இந்த லஞ்ச் பிரேக் வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கேபின் எடுத்தேன். சூப்பராக ஓட்டினாங்க. வண்டி வந்து 80 லாக் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் 80 லாக் இல்லைங்க, 80க்கு மேலே வண்டி போகுது. சூப்பராக ஓட்டினாங்க. நிறைய ஓவர்டேக்கு எல்லாம் நீங்கள் கேபினில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்கேஸ் பகல் டைமில் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரீங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்எல் ட்ரைவ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குங்க. ஏன்னா டே டைமில் உங்களுக்கு சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க பஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நிறையா ஆப்ரேட்ரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் எல்லா நாளுமே உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பெஸ்ட்டு பஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து சென்னையில் ஏறினீங்கன்னா ஜம்முன்னு தூங்கிட்டு ஈவினிங் வந்து கோயம்புத்தூரில் இறங்கிக்கலாம். ஒரு பெஸ்ட்டு பஸ்ஸாக இருக்கும். என்ன பகல் டைமில் ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன டிராஃபிக் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகலில் இப்போ ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு டிராஃபிக் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி டிலே ஆகும். ஆனால் டைமிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஃபோட்டோ தான், ஆனால் சீட்டிங் ஆக மாட்டேங்குது. இப்போ டெஸ்ட் வேலைக்கு போனேன் இல்லையா, டெஸ்ட் வேலைக்கு போனப்போ தான் அது
எது என்ன சொல்றது, ஒவ்வொரு ஆளா ஏற்றி விட்டுட்டாங்க. அங்கிட்டு போனா இங்க விட கம்மி தான். அதனால அந்த மாதிரி தான் இந்த டிஹெச்எல்ல போன போதும் அதுல ஏதோ மாடல்ல இருந்துச்சு. அது அவங்களால இங்க இருக்கும். அது என்ன பண்ணுது தெரியுமா, வண்டியில ஒட்டுக்கா 20 வண்டி இறங்குச்சு. அப்போதான் 50வது வண்டி. இப்போ போட்டோ என் கையில இருக்கு, கூகுள்ல கிடக்குது. அது வந்து அப்போது 2 வண்டி கொல்லம் பெங்களூரு, 2 வண்டி கோயம்புத்தூர். அப்படி என்கிட்ட பேசுனேன். அதனால எனக்கு நம்ம ஊருக்கு வண்டி வருது, அதை வந்து பிடிச்சி நிப்பாட்டணும். அதுக்கு என்ன நீ என்னால இந்த 10-12 வருஷமா இந்த இதே ஃபீல்டு தான் ஓட்டுறேன். எல்லாம் ஓட்டி தான் இங்கே கம்பெனியில் வந்திருக்கேன். பார்க்காத ஆளெல்லாம் கிடையாது. நிறைய டிரைவர்ஸ் பார்த்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்படி இறங்கி விடு. லெஃப்ட் பிடிச்சி தான் போகிறது. அப்படி நின்று தான் போ. மட்டும் பேசுவோம். என்ன ஆஃபீஸ் முன்னாடி போடுறது மக்களே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூரில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன ஒரு டிராஃபிக்குங்க. சென்னை டிராஃபிக்கோட கோயம்புத்தூர் டிராஃபிக் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். சரியான ஒரு டிராஃபிக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சனால அங்கங்கே டிராஃபிக்குங்க. நம்ம அந்த பைபாஸில் இருந்து பிரிட்ஜ் ஏறினோம்ல, அங்கேருந்தே சரியான டிராஃபிக்கு. அப்படியே டிராஃபிக்கில் வந்து கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. கரெக்டாக 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். ஒரு அரை மணி நேரம் டிலேங்க. ஏன்னா வந்து டிராஃபிக்னாலே டிலே ஆகிடுச்சு. இல்லைனா ஆன் டைம் கூட நம்ம வந்திருக்கலாம். டே டைம் சர்வீஸில் இதாங்க ஒரு பிரச்சனை. ஏன்னா டிராஃபிக்னால நமக்கு டிலே ஆகும். ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் பார்த்துருப்பீங்க. நம்ம கரெக்டாக சேலமில் இருந்து நான் ஃபுல்லாகவே கேபினில் தான் இருந்தேன். நல்லா ஓட்டினாங்க, சூப்பராக ஓட்டினாங்க டிரைவர் அண்ணா. இங்கே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வரைக்கும் ஃபுல்லாக கேபின் தான். என் சீட்லேயே போகல, ஃபுல்லாக கேபின்லேயே உட்காந்து சூப்பராக அந்த ஒரு ட்ராவலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சின்ன விஷயத்த சொல்லிவிட்டு இந்த vlog வந்து நான் என் பண்ணிக்கிறேன் மக்களே. போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி வரைக்கும் இருக்குங்க. நான் இன்றைக்கி நோட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணாங்க. உங்களுக்கு செங்கல்பட்டு தாண்டி மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம் அங்கேருந்து கூட நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணாங்க. ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூரில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆத்தூர், சேலம், பவானி இங்கெல்லாம் வந்து ட்ராப் ஆனாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேலமில் இருந்து கோயம்புத்தூர் கூட இந்த எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க.
ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு 10:15 இங்கே கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போவாங்க. ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வழியாக தான் உங்களுக்கு கோயம்பேடு வந்து போவாங்க. அதே போல் நைட்டு 10:15 சென்னையில் இருந்து எடுக்கிற வண்டியும் உங்களுக்கு சிட்டி வழியாக வந்து தான் வருவாங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக சென்னை டு கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரீங்கன்னா SRL ட்ரை பண்ணுங்கள். டே டைமில் நீங்கள் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரணும்னு நினச்சிங்கன்னா SRL ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிற மக்களை. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.